நடிகர் விஜய் வந்து மாநாடு நடத்த போறாரு, அதை பத்தி வாழ்த்துக்கள். இல்ல சார், மக்களுக்காக ஒரு இது செய்வாரா அப்படின்னு எல்லா மக்களும் பாருங்களேன். என்னை பொறுத்தவரை 18 வயது நிரம்பிய யாருக்கும் அரசியல் கட்சி துவங்கி மக்களுக்காக போராட, மக்களுக்காக பணி செய்ய உரிமை இருக்கு. அதையும் நாம் விஜய்க்கு மறுக்க போகிறோம். ஆனால் கொள்கை ரீதியாக அவர் திட்டங்களை சொல்லட்டும். அது என்னன்னு ஆன் தி பேசிஸ் ஆஃப் இஷ்யூஸ் தான். ஏன்னா இப்போ திருமாவளவனே கேட்டார், கூட்டணியில் எங்களுக்கு மந்திரி சபைன்னு. ரொம்ப நியாயம்னு சொன்னேன் நான். ஏன்னா நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். 2014 பெரும்பான்மை வந்தாலும் எல்லா கட்சியும் கூட்டணி கட்சிகள் மந்திரி சபையில் இருக்காங்க. 19 பெரும்பான்மை இருந்தாங்க. காரணம், பிஜேபி கிட்ட கூட்டணி நேர்மை இருக்கிறது, திமுக கூட்டணி நேர்மை கிடையாது. ஓட்டுக்கு திருமாவளவன் படத்தை ஸ்டாலின் உபயோகப்படுத்துவார், ஆனால் மந்திரி சபைனா வெளியில் உட்காருன்னு. அதனால அதை ஆதரித்தோம். இஷ்யூ பேஸ்டு. இப்போ நேத்திக்கு நடக்கிற நாடகத்தை ஆதரிக்கலை, இஷ்யூ பேஸ்டு. அது மாதிரி நண்பர் விஜய் அவர்களுக்கு மாநாட்டுக்கு வாழ்த்துக்கள். அதில் அவர் அவருடைய கொள்கையை சொல்லட்டும், அப்புறம் பேசுவோம். சட்டம் ஒழுங்கு ரெண்டும் பேப்பர்ல இருக்கு. முழு சீர்கேடு. காந்தி மண்டபத்தில் மது பாட்டிலர் இருக்குன்னா சட்டம் ஒழுங்கு இருக்குன்னு சொல்ல முடியுமாண்ணா? சட்டம் ஒழுங்கு இல்லை. ஆமா, திருப்புரால வெறும் 1% ஓட்டு, 0 MLA. ஆனா மக்கள்கிட்ட அடுத்த தேர்தலில் போய் கேட்கறத 40% ஓட்டு, 60க்கு 46 MLA. முடிஞ்சதில்ல, முடியும். அதனால பாரதிய ஜனதா கட்சி மக்களை தேர்தலில் மாற்று அரசு கொண்டு வரதுக்கான பணியில் இறங்கி இருக்கும், முடியும்னு நம்பிக்கை. ஓகே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த துணை முதல்வருங்கிறது லேபிள் தானே. கண்டென்ட் என்ன? சனாதன ஹிந்து தர்மத்தை டெங்கு போல, மலேரியா கொசு போல அழிப்போம்னு சொன்ன ஹிந்து விரோதி கண்டென்ட். அந்த பாட்டிலில் லேபிள் முந்தானா வரைக்கும் விவசாயத்துறை மந்திரி, இன்னைக்கு துணை முதல்வர். நீங்கள் இலாக்கா கூட கொடுங்க, கொடுக்கல, இதெல்லாம் நம்ம கன்சர்ன் இல்லை. இதனால மாற்றம் வரப்போவது இல்லை, அவ்வளோதான். ஓகே, நன்றி. கனவு காண எல்லாருக்கும் உரிமை இருக்கா இல்லையா? அது எதுக்கு நீங்க மறுக்கிறீங்க? நண்பரே, உங்கள்கிட்ட சொல்றேன்னா, திருமாவளவன் கனவு காணும் உரிமையை அவருக்கு மறுக்க வேண்டாம். வாழ்த்துக்கள், நல்லது. ஏங்க, அவங்களுக்குள்ள பங்காளி சண்டை ஓட்டுகளை பிரிச்சுக்க போறாங்க. நான் ஏன் கவலை பண்ணோம்? ஸ்டாலினும் கொடுக்கல, இவரும் கொடுக்கல. அதனால ஸ்டாலின் ஆதரிக்கிறவங்கள ஒரு பகுதி இவர் ஆதரிப்பாங்க. திமுகவுக்கா? நான் இந்த ஏடிஎம் பீட்டம்லாம் பேசுறதில்ல. நன்றி, நன்றி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.